அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம், காரிய தாமதம் ஆகலாம், புதிய நட்பு கிடைக்கும், எடுத்த காரியங்கள் கைக்கூடி வரும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் இருக்குமோ, அல்லது நமக்கு யாராவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான கெடுதல் செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்து ஆலோசித்து பாருங்கள். உங்களுக்கான சரியான ஒரு பலன்கள் சொல்லுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகலாம். புதிய நட்புகள் கிடைக்கலாம், எடுத்த காரியங்கள் கைகூடலாம். அடுத்தவருடைய செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் வேணும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கூட கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்படுது. முக்கியமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதம் உண்டாகலாம். அதனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வர்றது ரொம்ப நல்லது. அவர்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவங்களுக்காக பொறுப்புகளை நீங்கள் ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தன ரீதியான, அதாவது பண விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளுமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வீடு கட்டக்கூடிய பணியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பணி உங்களுக்கு இப்போ சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு ஏற்பட போகுது. முக்கியமாக தொழில் வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் கூட லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் நிதானமாக பேசி எதையுமே தக்க வச்சுக்கிறது நல்லது. அந்த வாடிக்கையாளரை தக்க வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய பலன் கிடைக்கும். நிறுவன பங்குகள் கண்டிப்பாக உயரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தினரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு கௌரவம் அளிப்பாங்க. மேலிடத்தில் இருந்து அனுகூலமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை நீங்கள் செய்து முடிக்க நேரிடும். பெண்களுக்கு பண வரத்து திருப்திகரமானதாக இருக்கும். எதிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்தோடு செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதே போல் நீங்கள் சிவனை வணங்க எதிர்ப்புகள் விலகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நிறைய சொல்லப்படுது. முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அமோகமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ரொம்ப கவனமாக ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் சற்று அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கும். உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்னடா நம்ம இவ்வளவு நாள் வேலை செய்கிறோமே, ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் நிறைய உண்டு. சில மாற்றங்கள் உங்களால் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த சில சங்கடங்கள் மறையும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். குடும்பத்துக்கான பணத்தை சேமிக்கிறதுல அதிகமான கவனம் உங்களுக்கு வேணும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினர் திறமையை வெளிப்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளால் தொழில்நுட்பத்தில் நீங்கள் ரொம்பவே சாதித்து காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஜோதிட ரீதியாக சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரும். உங்களுக்கு புதன் 11ஆம் இடத்துல தொழில் சம்மந்தப்பட்ட புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனை விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். இணையதள வியாபாரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக தேவை. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றத்திற்கான பாடுபடக்கூடிய காலகட்டமாகவும் அந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ யோக நரசிம்மரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் இன்னும் நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பண வரவு அதிகரிக்கும். உங்களுடைய உடல் நலம் மேம்படும். நீண்ட காலமாக இருந்த நோய்கள் கூட குணமடையும். அதே போல் உங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்ததை விட இப்போ உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்க போகுது. சிறப்பானதாகவும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தொடர்பாக வீட்டில் இருந்து கிளம்பும்போது கணபதி வழிபாடு மற்றும் பெற்றோரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சாதகமான சூழலை தாண்டி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சில தருணங்கள் இந்த நேரத்தில் அமையலாம். இந்த ராசிக்கு வலுவான நல்ல கிரக அமைப்பு இருந்தாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்களில் விரைவான முடிவு மற்றும் யோசனை இல்லாத முதலீடுகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். பண வரவு செலவுகளை கண்காணிக்கிறது ரொம்பவே அவசியம். மாத தொடக்கத்திலேயே பட்ஜெட்டு போட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. காதல், வேலை, தொழில், வருமானம் மற்றும் பொதுவாக எந்த விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் முழுவதுமே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்னு நினைத்த காரியம் கூட உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாத்தியமான பலன் கிடைக்கும். புதிய ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் அலைச்சலும் வீண் விரயங்களும் உண்டாகலாம். பொருளாதார ரீதியாக நல்ல நிலை உங்களுக்கு நீடிக்கும். குடும்பத்தினுடைய வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். குழந்தைகளுக்கான நிறைய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழல் உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகலாம். இதோடு இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை இந்த ரீதியாக என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகும். அரசு வேலைக்காக காத்துறவங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். மேஷராசிக்காரர்கள் சில நேரங்களில் அவசரப்படுவதையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அவசரப்படுவதையும் காரணம் இல்லாமல் கோபப்படுறதையும் தவிர்க்கணும். கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதிகமாக அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். முக்கியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொன்றுமே கவனத்தோடு செயல்படுறது மிக நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதையுமே தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தன்னம்பிக்கை தான் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க. கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். புதியவர்களுடைய நட்பால் உச்சம் அடைவீங்க.
அதே போல் உங்களுக்கு நீங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவாங்க. ரொம்ப சிறப்பாக உற்சாகமாக எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது, இதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.